ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா எங்கள் ஊரில் புதுசாக ஒரு மார்க்கெட் திறந்துருந்தாங்க. சேஃப் மார்க்கெட்னு புதுசாக திறந்துருந்தாங்க. அதனால சரி அங்கே போய் பார்க்கலாம், நமக்கு ஏதாவது தேவையானது ஏதாவது வாங்கலாம். ஏற்கனவே நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஒரு தடவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே நல்ல ஒரு ஆஃபரில் நல்லா கிடைக்கும். புதுசாக கடை திறக்கும் போது அவங்க ஒரு நல்ல ஆஃபர் வச்சுருப்பாங்க. நாங்கள் இங்கே ஆனால் போயிருந்தோம், பட் எல்லாமே சேமாக தான் இருந்தது. இது டேட்ஸோடைய பேஸ்ட், அதில் பாருங்கள் அழகாக டிசைன் பண்ணி எள்ளு போட்டு வச்சுருக்காங்க. இதுமாரி பக்கெட்டில் 10 கிலோ அது மாதிரி பக்கெட்டில் இருக்கும், சின்ன பக்கெட் பெரிய பக்கெட்னு. அதில் டேட்ஸோடைய சிரப் இருக்கும், அப்புறம் நிறைய வகையான டேட்ஸ் இருக்கும். சிலது பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் தேன் விட்டு வச்சுருப்பாங்க, அணி பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கும் டேட்ஸில். இப்போ இந்த டைமில் டேட்ஸ் இங்கே ரொம்ப இவங்களுக்கு அது டேட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அதுமாரி காருக்கு தேவையானது, கார் ஸ்டாண்டு, அதுமாரி காரில் அந்த பர்ஃப்யூமோ அதெல்லாம் காருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே 3 ஃபின் பிளக் அதெல்லாமே இங்கே இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு எலக்ட்ரிக் சாமான்ஸ் ஏதாவது வேணும்னா இங்கே போய் வாங்கிக்கலாம். அதேமாரி நமக்கு ஹெட்ஃபோன் இங்கே இருந்தது. பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, நம்ம கொஞ்சம் ஏஜில் இருக்க பசங்களுக்கெல்லாம், கேர்ள்ஸ்க்கெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே நம்மளுடைய நான்ஸ்டிக்கில் நிறைய இருந்தது. இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு. உங்களுக்கு இது பேன் பாருங்கள், நிறைய இதில் இருந்தது. சிலது நல்லா இருந்தது, சிலது வெறும் லைட் வெயிட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் தவாய் தோசை கல் பாருங்கள், இதில் நிறைய பெருசுலேருந்து சின்னதுலேருந்து இருந்தது. பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சைடில் கல் மாதிரி இருந்தது. சரி கல் தோசை கல்லான்னு பார்த்துருந்தோம். நல்ல ஹெவி வெயிட்டு தான், நல்லாவே இருந்தது. அதுவும் நமக்கு தேவையானது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸில் இருக்கும். அதுமாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸு. இது டோர் மேட்டு நல்ல பெருசாகவே இருந்தது. நான் இப்போ தான் டோர் மேட் வாங்கினால நான் வாங்கலை, இருந்தாலும் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். டோர் மேட்டு அது வேஸ்ட் ஆச்சுன்னா இதை வாங்கிக்கலான்ட்டு. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா பெருசாக இருந்தது இந்த டோர் மேட்டெல்லாம். நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருந்தது. பாருங்கள் இந்த ரெட்டு நல்லா இருக்குது பாருங்கள், நல்ல பெரிய டோர் மேட் இது. நம்ம பாத்ரூமுக்கெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு கால் தண்ணி நல்லாவே இழுக்குது, நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸஸ் இங்கே நிறைய டிஷர்ட் வச்சுருந்தாங்க. சைஸ் வரியாக இருக்கும் டிஷர்ட், ஆனால் நம்ம பார்த்து வாங்கணும். நம்ம டிஷர்ட் எடுக்கணுன்னா அது நல்லா அந்த துணி குவாலிட்டியாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு தான் வாங்கணும். இது 400லேருந்து 600 வரைக்கும் நம்ம இந்தியன் ருப்பீஸில் பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட்டோடைய ரேட்டு. இங்கே பெரும்பாலும் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே சைனா மேடு தான் இருக்குது இந்த இதில் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா இங்கே நிறைய டிஷர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்து வாங்கினா நல்லா இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இந்த இது உள்ளே டிஷர்ட் போட்டு மேலே ஒரு மாதிரி கோட்லாக ஓவர் கோட் மாதிரி போடுற மாதிரி நல்லா இருந்தது. நல்லா கொஞ்சம் காஸ்ட்லி அதெல்லாம். அப்புறம் பேகு, இங்கே நம்ம வெளியில் போகிறதுக்கு பேகு, அதுக்கப்புறம் லேப்டாப் பேக் அதெல்லாமே இருந்தது. பட் என்னென்னா பரவாயில்ல, அந்த நம்ம கொடுக்குற அந்த காசுக்கு பரவாயில்ல. ரொம்ப நம்ம நல்லா இருக்குன்னு பார்த்தா அது இல்லை, அந்த இது ஒரு மாதிரி இதாக இருந்தது. சரி காமிக்கலான்ட்டு எடுத்தது. அந்த சைடில் செப்பல் இருந்தது. அங்கே ஃபுல்லு ஜனங்க இருந்தனால நான் எடுக்கலை அந்த பக்கம். அதனால் இந்த பக்கமே எடுத்துகிட்டு வந்தேன். பேக்ஸ் இதெல்லாமே பரவாயில்ல, நம்ம அந்த கொடுக்குற ரேட்டுக்கு ஓகே. இது நிறைய கலர்ஸில் இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நான்ஸ்டிக்கில் சமையல் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோடைய இது எல்லாமே பாக்ஸில் இருக்கும். 40 ரியால், 30 ரியால், 25 ரியால் அது மாதிரி இருந்தது இந்த ரேட்டு. நல்ல கலர்ஸ்லேயும் நிறைய இருந்தது பாருங்கள், நிறைய கலரில் இருந்தது, நல்லா இருந்தது, வாங்கலாம்னா. ஆனால் உள்ளே பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து வாங்கலாம் இதெல்லாம். அதுக்கப்புறமா குக்கர் கூட இருந்தது இங்கே. இது பாருங்கள் நெக் பில்லோ நல்லா இருந்தது. நெக் பில்லோவும் நல்லா தான் இருந்தது. அதில் 2 விதமாக இருந்தது. ஒன்று இதை மாதிரி, இன்னொன்று ஒரு மாதிரி சேர் மாதிரி டைப்பில் இருந்தது. வாங்கலாம், இந்த நெக் பில்லோ நல்லா வாங்கலாம். ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட இருக்கிறனால நான் வாங்கலை, அது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா நான் வாங்கலாம். இது நல்லாயிருக்கு, இந்த மாதிரி மாடல் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இருந்தது, நிறைய கலர்ஸில் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளார்ஸ், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது.
ரியால் 2 ரியால் 200 400 மாதிரி இருந்தது நம்ம ஊர் காசுக்கு. அதனால் வந்து நான் வாங்கலை. ஆனால் ஒரு 3 வாங்கினேன், சின்னது. அது வந்து ஒரு 100 ருபீஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன், சின்னது ஒரு 3. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த கப் அண்ட் சாசர் அந்த மாதிரிலாம் கப்ஸ் இதெல்லாம் வந்து ஆஃபர் கிடையாது. கிளாஸஸ் கிளாஸ் இருந்தது, நம்ம பாத்ரூம் கிளாஸஸ்லாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தோம்னா ஃப்ளார் வாஷ்லாம் இருந்தது. இங்கே வந்து பேண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, பார்க்க அழகாக இருக்குது. பட் நம்ம துணி வந்து தொட்டு பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஒரு மாதிரி பாலிஸ்டரில் இது கலந்த மாதிரி இருந்தது. அதனால தான் சொல்கிறது, இது வந்து நம்ம உடனே பார்த்து தான் எடுக்கணும் நம்ம துணி. ஆனால் ரேட் வந்து வயசில் வந்து பரவாயில்ல, ரேட் வந்து நமக்கு வந்து வாங்கலாம். இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து குழந்தைங்களுடைய கிட்ஸு, நம்ம சின்ன குழந்தைங்க இருக்குல்ல அவங்களுக்கானதுன்னா இங்கே ஃபுல்லாகவே இருக்குது. அவங்களுக்கு வந்து பாத்ரூம் போகிற அந்த இது, அதுக்கப்புறம் அவங்க தொட்டி அதெல்லாமே இருந்தது ஃபுல்லாகவே குழந்தைங்களது. இந்த பிளேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. நல்ல டிசைன்ஸ் நிறைய இருந்தது, நம்ம வாங்கலாம். ஆனால் அந்த மாதிரி நிறைய ஃபுல்லாக இதெல்லாம் ஆஃபர் கிடையாது. நல்ல டிசைன்ஸ் நிறைய இருந்தது, நம்ம சமையல் பண்ணி நம்ம டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா இருந்தது அதெல்லாம். இது வந்து பாத்ரூம் ப்ரஷஸ், இங்கே எல்லாமே பாத்ரூம் ஐட்டமாக இருந்தது, எல்லா விதமான ப்ரஷஸ் பாத்ரூம்க்கு. அதுக்கப்புறம் இது வந்து ட்ராவல் பேக், வீல் வச்ச மாதிரி ட்ராவல் பேக் இருந்தது. இதுவும் வாங்கலாம் ரேட் வைஸ். இது வந்து நம்ம வாட்டர் ஜக் இருக்குது இல்லைங்களா, ஹீட் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் ஹீட் பண்ணுறது அதெல்லாமே இருந்தது. ஸ்டவ்லேயும் ஹீட் பண்ணுறது இருந்தது. அதுமாரி டஸ்ட்பின் இருந்தது. இது வந்து சிக்கன் ஐட்டம், ஒவ்வொரு கம்பெனியோடைய சிக்கன் ஐட்டம், ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். அதில் இங்கே வந்து மட்டன் பீஃப் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆயிடுத்து. இது நல்ல ஒரு ஆஃபர்னால நிறைய பேர் வாங்கி 3.4 ரியால் இது. அதனால நல்ல ஒரு ஆஃபர் இருக்குன்னுட்டு கிட்டத்தட்ட 6 ரியால் இருக்குங்க எல்லாம் மட்டன். அதனால வந்து இது நல்ல ஒரு ஆஃபர்னு நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பெட்ஷீட்ஸு, அப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குது பாருங்க, பெட் கவர்ஸ் இதெல்லாம் இருந்தது. இது வந்து ஸ்க்ரீன் இருந்தது, விண்டோது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து லாங்காகவே இருக்கும் ஸ்க்ரீன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பிஸ்கெட் ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்தது. பிஸ்கெட் அதாவது வந்து பேக்காக கிடைக்கும், நிறைய பெரிய பெரிய பேக் இருக்கும். நம்ம வந்து அவ்வளோ பெரிய பெரிய பேக்கெல்லாம் பசங்க வந்து என்னென்னா கொடுத்தோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இப்போது ஒரு பிஸ்கெட் சாப்பிட்னா அடுத்தது அதே பிஸ்கெட் கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் வாங்கலை. இதெல்லாம் வந்து பாஸ்மதி ரைஸ், நல்ல ஒரு 30 கிலோ அது மாதிரி பாஸ்மதி ரைஸ். இதெல்லாமே 20 கிலோஸ் நிறைய. இது நல்ல லாபம், இது நல்லாவே சீப்பாக இருந்தது, இதில் நல்ல ஆஃபர் இருந்தது. அதுக்கப்புறமா இது மயானிஸ், இதுவும் அதேமாதிரி தான் பல்காக தான் வாங்க முடியும். அதனால் நம்மளாம் பல்காக நமக்கு செட் ஆகாது. இது வந்து ஒரு இதில் வந்து இந்த டப்பாவில் வந்து 4 டப்பா இருக்கும், 4 இருக்கும். ஒரு பேக்கெட் வந்து 1 லிட்டரு, 4 இது இருக்கும். அது வந்து ரேட்டு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு 2 ரியால் 1.5 1.9 அது மாதிரி இருக்கும் பால் ரேட்டு. 4 லிட்டர்ஸ் இந்த பேக். இது ஒரு 4 பேக் இது இருக்கும் அதில் டப்பா. அது வந்து அதேமாதிரி இது வந்து தேங்காய் பால் பவுடர் இதெல்லாமே வந்து அதுமாரி வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்தா, அதுக்கப்புறம் சேமியா அதெல்லாம் வந்து பேக்கெட்டாக எல்லாமே வந்து பல்காக வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து ஆஃபர். இந்த இது பீங்கான் இதில் இருக்கிறது வந்து நல்ல ஆஃபர். நிறைய பேர் இங்கே இது தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நல்ல ஆஃபர். ஏன்னா அவ்வளோ ஆஃபரில் அது கிடைக்காது. அதனால் அவங்களாம் வந்து 300 பைசா 100 பைசாலேருந்து இது வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரூட் செக்ஷனில் வந்து மாம்பழம், வாட்டர் மிலன், அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ், எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே வந்து அடுத்த கடைக்கும் இந்த கடைக்கும் நம்ம பார்க்கும்போது ரேட் வந்து சமமாக தான் இருந்தது. அதனால் யாரும் இங்கே வந்து வாங்கலை. வாழைப்பழம் வந்து வச்சுருந்தாங்க, பனானா வந்து நிறைய இருந்தது. அதுமாதிரி கோவா, மாதுளம்பழம் பாருங்கள் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம ஊர் கமலாப்பழம் பாருங்கள், நல்லா இருந்தது பாருங்கள், சூப்பராக இருந்தது. நான் இது மட்டும் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி மட்டும் கிடைக்காது. நானும் தேடி பார்த்துட்டேன், சாத்துக்குடி மட்டும் இந்த ஊரில் இல்லை. ஏன்னா அது நல்ல உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு தேடி பார்க்குறேன். நான் இங்கே ஏன் தெரில கொண்டு வரல சாத்துக்குடி மட்டும். பப்பாயா, மஷ்ரூம் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க, கிவி எல்லாமே இருந்தது, எல்லா ஃப்ரூட்ஸும் இங்கே இருந்தது.
எல்லாமே நல்லா இருந்தது. ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது இங்கே. பைனாப்பிள்லேருந்து எல்லாமே இருந்தது. ஆப்பிள் வெரைட்டிஸ் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பாருங்கள். இது வந்து வெஜிடபிள் செக்ஷனு. இங்கே கூஸா இருக்குது இந்த ஊருது. அதுக்கப்புறம் கார்ன் பாருங்கள் நல்லா இருந்தது. கார்ன் கூட நான் அது கூட அதில் 2 வாங்கினேன். நல்லா இருந்தது. அது கார்லிக்.